அமெரிக்கா ஆஸ்திரேலிய கூட்டு தாக்குதலில் இதுவரை 1444 பேர் உயிரிழப்பு. ஈரானுடன் உடன்படிக்கை செய்ய தயாரில்லை, டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்க ராணுவத்தை வெளியேறுங்கள், அண்டை நாடுகளுக்கு ஈரான் அவசர வேண்டுகோள். ஹார்முஸ் நீரினை திறக்க சர்வதேச நாடுகளுக்கு டிரம்ப் அழைப்பு. எரிபொருள் கியூஆர் பதிவில் நிலவிய தடை நீக்கம், புதிய வாகனங்களை பதிவு செய்ய அரசு அனுமதி. புலம்பெயர் இளைஞர்களுக்கும் வாக்களிக்க விசேட வாய்ப்பு, தேர்தல் முறைமை குறித்து ஜூன் மாதத்திற்குள் அறிவிப்பு. 9 வருடங்களாக மக்களின் அடிப்படை உரிமைகள் மறுப்பு, கரு ஜெயசூரிய தெரிவிப்பு. பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் ஈரான் மீது முன்னெடுக்கப்பட்டு வரும் அமெரிக்க ஸ்டேடிய தாக்குதல்களில் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோர் குறித்த உத்தியோகபூர்வ தரவுகளை ஈரானிய சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதே நேரம் ஸ்டேடிய தரப்பிலும் பாதிப்புகள் பதிவாகியுள்ளது என சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய சுகாதார அமைச்சின் தரவுகளின்படி அமெரிக்கா மற்றும் ஸ்டேடிய கூட்டு தாக்குதல்கள் காரணமாக இதுவரை குறைந்தது 1444 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களில் 18,551 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையானோர் பொதுமக்கள் என ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானிய தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ள ஸ்டேலிய தரப்பிலிருந்து வெளியாகியுள்ள தகவலின்படி ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களில் குறைந்தது 15 ஸ்டேடியர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். குண்டுவீச்சு அபாய எச்சரிக்கை ஒழிக்கும் போது பொதுமக்கள் தங்கும் இடங்களை நோக்கி ஓடும் வேளையில் பலர் கீழே விழுந்து நெரிசலில் சிக்கியும் காயமடைந்துள்ளதாக ஸ்டேலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எனவே பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லும் போது பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானமாகவும் செயற்படுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் தற்போதைக்கு எந்தவொரு சமாதான உடன்படிக்கையும் செய்து கொள்ள நாம் தயாரில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உடன்படிக்கை செய்து கொள்ளும் தேவை உள்ள போதிலும் அதற்கான நிபந்தனைகள் இன்னும் திருப்திகரமாக இல்லை என தெரிவித்தார். இதனால் தற்போதைக்கு உடன்படிக்கை செய்ய வேண்டும் தமக்கில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்த உடன்படிக்கையின் பிரதான நிபந்தனையாக ஈரான் தனது அணுசக்தி அபிலாசைகளை முற்றாக கைவிட வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். எனினும் ஏனைய நிபந்தனைகள் எவை என்பதை அவர் பகிரங்கப்படுத்த மறுத்துவிட்டார். சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரினை பாதுகாப்பதற்கு உதவுவதற்கு சில நாடுகள் முன்வந்துள்ளதாகவும் ராஜதந்திர காரணங்களுக்காக அந்த நாடுகளின் பெயர்களை இப்போது வெளியிட முடியாது என அவர் தெரிவித்தார். ஈரானின் பொருளாதார முதுகெலும்பாக கருதப்படும் ஹார்க் எண்ணெய் ஏற்றுமதி மையத்தை அமெரிக்கா முழுமையாக அளித்துள்ளதாக ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் வேடிக்கைக்காக அமெரிக்கா இன்னும் சில தடவைகள் அந்த இடத்தை தாக்கக்கூடும் என அவர் சர்வதேச அரசியல் அரங்கில் பேசியுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் வளைகுடா நாடுகள் உட்பட அண்டை நாடுகள் அனைத்தும் தங்கள் பிராந்தியத்தில் இருந்து அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களான அமெரிக்க ராணுவத்தை வெளியேற வேண்டும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பால் அரக்ஷி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பாதுகாப்பு வளையம் என்பது ஓட்டைகள் நிறைந்தது என விமர்சித்துள்ளார். அமெரிக்கா தருவதாக கூறும் பாதுகாப்பு குடை என்பது ஓட்டைகள் நிறைந்தது என நிரூபணமாகியுள்ளது. அது பாதுகாப்பை தருவதற்கு பதிலாக பிரச்சினைகளையே ஏற்படுத்தியுள்ளது என அரக்ஷி சுட்டிக்காட்டியுள்ளார். ஹார்முஸ் நீரினை பாதுகாப்பாக மாற்ற உதவுமாறு சீனா உள்ளிட்ட பிற நாடுகளிடம் அமெரிக்கா தற்போது கெஞ்சிக் கொண்டிருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். ஈரானால் முடக்கப்பட்டுள்ள ஹார்முஸ் நீரினை மீண்டும் பாதுகாப்பாக திறப்பதற்கு அமெரிக்காவுடன் இணைந்து கப்பல்களை அனுப்பி ஒத்துழைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈரான் இந்த வழிமுறையை மூட முயன்ற போதிலும் ஏதோ ஒரு வழியில் ஹார்முஸ் நீரினையே விரைவில் பாதுகாப்பானதாகவும் சுதந்திரமானதாகவும் திறப்போம் என குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் ஹார்முஸ் நீரிணை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலகின் மொத்த மசகு எண்ணெய் விநியோகத்தில் 1/3 பங்கு இந்த பாதையூடாகவே நடைபெறுகிறது. இந்த பாதை முடக்கப்படுவது உலகளாவிய எரிபொருள் விலையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஈரானிய புதிய உயர்மட்ட தலைவர் இந்த நீரிணையை தொடர்ந்து முடக்கி வைக்கப் போவதாக சபதம் எடுத்துள்ளார். ஈரானின் எதிரிகளுக்கு மட்டுமே இந்த பாதை மூடப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்தார். இந்த நிலையில் போர் ஆரம்பித்தது முதல் இதுவரை வளைகுடா மற்றும் ஹார்முஸ் நீரின் பகுதிகளில் பயணித்த 16 கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக பிரித்தானிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது.
தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர நடைமுறையின் கீழ் புதிய வாகனங்கள் மற்றும் உரிமையாளர் மாற்றம் செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வதில் நிலவிய தொழில்நுட்ப தடைகளை தற்போது முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. புதிய வாகன உரிமையாளர்கள் இதுவரை பதிவு செய்யாதவர்கள் அல்லது வாகன உரிமையாளர்கள் மாற்றம் செய்யாதவர்கள் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு செல்லும் போது தற்போது தடையின்றி பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக பதிவு செய்பவர்கள் இணையதளத்தில் உள்ள வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பகுதியை தெரிவு செய்து கேட்கப்பட்டுள்ள வாகன விவரங்கள் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை உள்ளீடு செய்வதன் மூலம் தமக்கான புதிய QR குறியீட்டை பெற்றுக் கொள்ள முடியும். ஏற்கனவே பதிவுகளை மேற்கொண்டு அந்த வாகனம் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்துபவர்கள் எந்தவித தடையுமின்றி தமது குறியீடுகளை புதுப்பித்துக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகாலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை இந்த வருட இறுதிக்குள் நடத்துவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்கு முன்னர் தேர்தலுக்கு திகதி மற்றும் எந்த முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவது என்பது குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த உத்தேசித்த மாகாண சபை தேர்தலில் புலம்பெயர்ந்து வாழும் இளைஞர்களுக்கு வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து ஆராய்வதற்காக அமைச்சர் விஜயதேகர தலைமையில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள குழு இவ்வாரம் ஒன்று கூடவுள்ளது. இக்கூட்டத்தின் போது தேர்தல் முறைமை மற்றும் புலம்பெயர் இளைஞர்களுக்கு வாக்குரிமை தொடர்பான பரிந்துரைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்படவுள்ளது. இது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ள நாடாளுமன்ற அமர்வுகளின் போது அரசு தரப்பால் வெளியிடப்படவுள்ளன. அத்துடன் குறித்த குழுவின் பரிந்துரைகள் ஜூன் மாதத்துக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது. புலம்பெயர் இளைஞர்களுக்கான வாக்குரிமை குறித்து கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் பன்னாட்டு ராஜதந்திர மையங்களுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜயதேகர ஏற்கனவே கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன்போது எட்டப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த வாய்ப்பு வழங்கப்படவுள்ளது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் கடந்த 9 ஆண்டுகளாக நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டுள்ளமை அநீதியான செயலாகும் என முன்னாள் சபாநாயகர் ஹரி ஜயசூரிய தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். கடந்த 9 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அடிப்படை உரிமையை நாம் வழங்கவில்லை. இது மிகவும் அநீதியான செயலாகும் என தெரிவித்தார். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் தமக்கான ஆட்சி அதிகாரத்தை கோரி நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். அந்த உரிமையை அவர்களுக்கு வழங்குவதை நாம் கடமையாக கருத வேண்டும் என தெரிவித்தார். மாகாண சபைகள் இயங்காமல் அரசு இயந்திரம் சரியாக செயற்பட முடியாது. அரசு நிர்வாக கட்டமைப்பு முறையாக இயங்காத காரணத்தினால் நாட்டின் அபிவிருத்தி பணிகளுக்கு பெரும் தடை ஏற்பட்டுள்ளதை நாம் கண்காணிக்கின்றோம். எனவே மக்களின் இந்த உரிமையை உடனடியாக வழங்க வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் ஹரி ஜயசூரிய தெரிவித்தார். அமெரிக்க ஆஸ்திரேலிய கூட்டு தாக்குதலில் இதுவரை 1444 பேர் உயிரிழப்பு. ஈரானுடன் உடன்படிக்கை செய்ய தயாரில்லை, டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்க ராணுவத்தை வெளியேறுங்கள், அண்டை நாடுகளுக்கு ஈரான் அவசர வேண்டுகோள். ஹார்முஸ் நீரினை திறக்க சர்வதேச நாடுகளுக்கு டிரம்ப் அழைப்பு. எரிபொருள் QR பதிவில் நிலவிய தடை நீக்கம். புதிய வாகனங்களை பதிவு செய்ய அரசு அனுமதி. புலம்பெயர் இளைஞர்களுக்கும் வாக்களிக்க விசேட வாய்ப்பு. தேர்தல் முறைமை குறித்து ஜூன் மாதத்திற்குள் அறிவிப்பு. 9 வருடங்களாக மக்களின் அடிப்படை உரிமைகள் மறுப்பு. ஹரி ஜயசூரிய தெரிவிப்பு.